பேஷண்ட் பேர் வந்து ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஏசி ஜாயிண்ட் லெஃப்ட் ஷோல்டர் வந்து டிஸ்ட்ரப்ஷன் ஆகிருக்கு. ஸோ மூமெண்ட்ஸ் வந்து நம்ம டே பை ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டேவாக இங்கே ஃபிசியோதெரபிக்கு வராங்க. ஸோ மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 ஃப்ளெக்ஷன், ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் வந்து 0வாக இருக்குது, அப்டேஷனும் 0வாக தான் இருக்குது. மேலே தூக்கி பாருங்கள். ஸோ ஆர்ம் இமோபிளைசரை வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து அவங்களால எதுவும் ட்ரை பண்ண முடியல. இப்போ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றதுனால இன்றைக்கி எதுவும் பண்ண முடியல. இன்னும் ஒரு 10 days கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரான்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் காட்டுறேன். ஸோ அப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 degree தான் பண்ணுறாரு. ஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 5 degree தான் அசைக்கிறாரு. வேறு எதுவும் அசைக்கல இது வரைக்குமே. மூமெண்ட்ஸ் வந்து இங்கே ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம ரெவ்யூவில் பார்க்கலாம். இப்போ எத்தனை மாதம் ஆகுது? 2 மாதம் 2 மாதத்துக்கு ஆகிடுச்சு. இங்கே ஃபிசியோதெரப்பிக்கு வந்து நீங்கள் என்றைக்கு வந்து 12 நாள் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து இவரோட மூமெண்ட்ஸ் வந்து காட்டினேன். சுத்தமாகவே ஷோல்டர் மூமெண்ட்ஸே கிடையாது. சுத்தமாகவே தூக்கல 5 degrees கூட அவர் எடுக்கவே இல்லை. ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஈமோபிளைஸ்டு தான் இங்கே வந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு வந்துருக்குன்றது நீங்கள் இப்போ காட்ட போகிறீங்க. சரிங்களா? ஸோ ஷோல்டர் மூமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ 0ல் இருந்துச்சு. ஃப்ளெக்ஷன் 0, ஷோல்டர் அப்டாக்ஷன் 0, எக்ஸ்டென்ஷன் அடாக்ஷன் எல்லாமே 0ல் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஃபிசியோவில் வந்து டெய்லி வேக்ஸ் ப்ளஸ் மொபிலைசேஷன் பண்ணி இப்போ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவர் அவங்க காமிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 170. நல்லா இன்னும் கொஞ்சம் போயிட்டு நல்லா தூக்குறாரு. கீழே இப்போ அப்டாக்ஷன் சைடில் கொண்டு போங்க, வச்சுட்டு சைடில் இருந்து அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ சைட்லேருந்து எடுத்து பாருங்க. ஸ்ட்ரைட் எடுத்துக்கோ. ஓகே, வெரி குட். ஸோ ஆல்மோஸ்ட் 175 வந்துடுச்சு. ஒரு 5 degrees மட்டும் லேக்காக இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் போக போக இம்ப்ரூவ் பண்ணினா வந்துடும். சரிங்களா? இப்போ பின்னாடி தூக்கி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வெரி குட். ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து 60 வந்துச்சு. அடாக்ஷன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 45 degree ஆகும். ஸோ எல்லாமே வந்து நல்ல மூமெண்ட் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு வலி எப்படி இருக்குது? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, வலி கம்மி ஆகிடுச்சு. ஸோ எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி? ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் என்ன சொல்ல வந்துருக்கீங்க? ஸோ இங்கே உங்களோட ட்ரீட்மெண்ட்டு, சாரோட ட்ரீட்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டலோட எல்லாமே எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்ல முடியும்?